பங்களாதேஷ். இப்போ ஒரு கலவர பூமியா இருக்கு அப்படின்னு சொல்லணும். மிகப்பெரிய போராட்டங்கள் நடக்குது. மக்கள் எல்லாருமே அடுத்தடுத்து வீதியில இறங்கி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட் 2, 3 டேஸ்ல மட்டும் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்டோர் அங்க கொல்லப்பட்டிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய படுகொலை அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இதுக்கு காரணமான பிரதமர் ஷேக் ஹசீனா இப்போ ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அவங்க ராஜினாமா பண்ணிட்டு அங்கேருந்து இந்தியாவுக்கு தான் தப்பிச்சு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவ்ளோ மோசமா மக்கள் எதிர்க்கிற ஒரு பிரதமர், இந்தியாவுக்கு ஏன் தப்பிச்சு வரணும்? இந்தியாவுக்கும் ஷேக் ஹசீனாவுக்குமான உறவு என்ன? அண்ட் இவ்ளோ பெரிய கலவரம் நடக்கறதுக்கு காரணம் என்ன? என்னதான் நடந்துட்டுருக்கு பங்களாதேஷ்ல? நீங்க பார்த்துட்டு இருக்கிறது காலி ரிப்போர்ட்ஸ். நான் உங்கள் லோகசுஜி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த போராட்டம், இந்த பிரச்சனை எல்லாம் எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடஒதுக்கீடு அப்படின்னு ஒரு தீர்மானத்த கொண்டு வர்றதுனால தான். யாருக்கு இடஒதுக்கீடு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பங்களாதேஷ்ல ஃப்ரீடம்க்காக போராடின ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோட ஃபேமிலிக்கு. அவங்களோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இருக்கும் இல்லையா? அவங்களோட பேர பசங்க, அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து 30% இடஒதுக்கீடு அப்படின்னு ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. 30% இடஒதுக்கீடு அப்படின்னு இந்த ஒரு தீர்மானத்த கொண்டு வந்த உடனே, அங்க இருக்கிற மாணவர்கள் எல்லாருமே கொதித்து எழுறாங்க. இப்படி ஒரு விஷயத்தை நாங்க அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஜூலைல இந்த ஒரு விஷயத்த கொண்டு வரும்போது, இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட். இந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்குள்ள 300 பேர் கொல்லப்படுறாங்க. அதாவது இந்த லாஸ்ட் 2, 3 டேஸ்லயே 300 பேர் கொல்லப்பட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு அன்அஃபிஷியலான தகவலா சொல்லப்பட்டாலும், அங்க இருக்கிற பங்களாதேஷ் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 90 பேர் தான் இறந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 9 காவலாளர்களும் இறந்திருக்காங்களே தவிர, 300 பேர்லாம் கிடையாது அப்படின்னு பங்களாதேஷ் கவர்மெண்ட் சொல்லுது. இருந்தாலும் 300க்கு மேற்பட்டோர் அங்க கொல்லப்பட்டிருக்காங்க. இங்க போராட்டத்துல என்னென்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல நாட்களா போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இந்த லாஸ்ட் 2, 3 டேஸ்ல பார்த்தீங்கன்னா, அ பிரதமர் வந்துட்டு நாட்ட விட்டே வெளியேறுறாங்க. ராஜினாமா செஞ்சுட்டு வெளில போறாங்க. இப்போ பிரதமருடைய அந்த வீட்டுக்குள்ள புகுந்து அவங்க வீட்ல இருக்கிற டிவி எடுக்கிறதும், டேபிள எடுக்கிறதும், அந்த வீட்டையே அடிச்சு துவம்சம் பண்றதும், எல்லாத்துக்கான காட்சிகளையும் நம்ம பார்க்க முடியுது. அந்த அளவு மக்கள் போராட்டத்துல இறங்கிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம, இந்த மாதிரி பிரதமர் ராஜினாமா பண்ணிட்டாங்க அப்படிங்கிற தகவல கேட்டோனே, அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே ஒட்டுமொத்தமா சேர்ந்து கொண்டாட்டத்துல ஈடுபடுறாங்க. அவங்க கொண்டாடுற வீடியோவையும் பார்க்க முடியுது. போராட்டத்துக்கு முன்னாடி பிரதமர் ராஜினாமா பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? எந்த மாரிலாம் இறங்கி ரொம்ப வன்முறையில ஈடுபடுறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. அதே மாதிரி எப்படி பிரதமர் பதவி விலகிட்டாங்க அப்படின்னு சொன்னோனே கொண்டாடுறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. இவங்க இந்த அளவு கொண்டாடுறாங்க. இந்த மாதிரி மக்கள் கூடிறக்கூடாது. இந்த போராட்டத்த தடுக்கணும் அப்படின்னு பல வேலைகள் பிரதமர் ஷேக் ஹசீனா சைட்லருந்து செய்யப்படுது. கவர்மெண்ட் சைட்லருந்து செய்யப்படுது. ஓகே. குறிப்பா பங்களாதேஷ் கவர்மெண்ட் சைட்லருந்து பங்களாதேஷ் கண்ட்ரி ஃபுல்லா இன்டர்நெட் கட் பண்ணப்படுது. இன்டர்நெட் கம்யூனிகேஷன் இருந்தா தானே நீங்க எல்லாம் ஒண்ணா கூடுவீங்க அப்படின்னு இன்டர்நெட்ட கட் பண்றாங்க. என்னதான் இன்டர்நெட்ட கட் பண்ணாலும், என்னதான் வந்து ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க கான்டாக்ட் இல்ல அப்படின்னாலுமே, மக்கள் எல்லாருமே ஒண்ணா கூடுறாங்க. கிட்டத்தட்ட 10,000 பீப்பிளுக்கு மேல பங்களாதேஷோட தலைநகரான டக்கர் அப்படின்ற இடத்துல கூடி போராட்டத்துல ஈடுபடுறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு சைட் கவர்மெண்ட் வந்து ஊரடங்கு உத்தரவு போடுறாங்க. பட் மக்கள் அதெல்லாம் காதுலயே வாங்கிக்கல. இந்த ஒரு தீர்மானத்த ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி போராட்டத்துல இறங்குறாங்க. இந்த தீர்மானத்த 2 நாட்களுக்கு முன்னாடியே ரத்தும் பண்ணிட்டாங்க. பட் என்னதான் ரத்து பண்ணாலும், இவங்களுடைய இந்த போராட்டம் இடஒதுக்கீடையும் தாண்டி இந்த அரசாங்கத்துக்கு எதிரானதா மாறுது. குறிப்பா பிரதமர் ஷேக் ஹசீனா இவங்களுக்கு எதிரானதா மாறுது. அதனால ஒட்டுமொத்த மக்களும் போராட்டத்துல இறங்கி, ஒட்டுமொத்த நாடே வந்து கலவரத்துல இறங்குறத நம்ம பார்க்க முடியுது. இப்போ அத தொடர்ந்து பிரதமர் ஷேக் ஹசீனா வந்து ராஜினாமா பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க ஆஸ் ஆஃப் நவ். இப்போ அவங்க ஷி இஸ் நாட் அ பிரைம் மினிஸ்டர் அண்ட் இப்போ இவங்க இந்தியாவுக்கு தான் வந்திருக்காங்களாம். அண்ட் இந்தியாவிலேருந்து இவங்க இப்போ வந்து லண்டன் போறாங்க அப்படிங்கிற தகவல் நமக்கு வந்திருக்கு. இந்த விஷயத்துக்கு முக்கியமான ரீசன் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோட ஃபேமிலிக்கு இடஒதுக்கீடு அப்படிங்கிறது தான். யார் இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்காளதேசம் அப்படின்ற இந்த நாடு வந்துட்டு 1971ல தான் இப்படி தனி ஒரு நாடா பிரியுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாகிஸ்தான்ல ஒரு நாடா தான் இந்த பங்களாதேஷ் இருந்திருக்கு. பாகிஸ்தான் வந்துட்டு வெஸ்ட் சைட் பாகிஸ்தான், ஈஸ்ட் சைட் பாகிஸ்தான். இதுக்கு நடுவுல இந்தியா இருந்திருக்கு. பட் இருந்தாலும் இந்த சைடு ஒரு பாகிஸ்தான், அந்த சைடு ஒரு பாகிஸ்தான், டபுள் சைடு இருந்திருக்காங்க.
1947ல் பாகிஸ்தான், இந்தியா எல்லா நாடுகளும் விடுதலை பெற்ற பிறகு பங்களாதேஷ் வந்து பாகிஸ்தானோட ஒரு நாடா தான் இருந்திருக்கு. பட் இருந்தாலுமே பாகிஸ்தானோட கவர்மெண்ட் வந்து பங்களாதேஷ அந்த அளவு புரொடெக்ட் பண்ணல. அந்த அளவு பார்க்கல. அப்படிங்கிறதுனால நாங்க ஒரு நாடா மாறணும் அப்படின்னு பங்களாதேஷ் முடிவெடுக்கிறாங்க. அதுக்கு காரணமா என்னென்ன சொல்றாங்க அப்படின்னா, பங்களாதேஷோடைய அந்த மொழி, வங்காள மொழின்னு சொல்றாங்க இல்லையா? இந்த மொழிய வந்து பாகிஸ்தான்ல ஒரு அரசு மொழியா ஏத்துக்கவே இல்ல. அண்ட் அதன் பிறகு போலா சூறாவளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூறாவளி ஒண்ணு வந்திருக்கு. குறிப்பா பங்களாதேஷ் கண்ட்ரில. அண்ட் இந்த சூறாவளியின் போது கிட்டத்தட்ட 3,00,000த்திற்கும் மேற்பட்டோர் இறந்திருக்காங்க. ஸோ இந்த விஷயத்த பாகிஸ்தான் கவர்மெண்ட் சைட்ல இருந்து எந்த கவனிப்புமே இல்ல. அவங்க அத எதுவுமே கண்டுக்கல. ஸோ இந்த மாதிரி பாகிஸ்தான் வந்து எதையுமே கண்டுக்காததுனால, அவங்க பாட்டும் அவங்களுடைய நாட்ட தான் பார்க்குறாங்க. பட் எங்கள அவங்க நாடா சேர்த்துக்கிறாங்க அப்படிங்கிறதுனால, ஸோ 1971 மார்ச்ல தான் இந்த போராட்டம் ஆரம்பிக்குது. ஸோ இந்த போராட்டத்தின் போது அமெரிக்கா அண்ட் சைனா பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் சைட்ல இருக்காங்க. அண்ட் பங்களாதேஷ் சைட்ல இந்தியா அண்ட் இன்னொரு பக்கம் ரஷ்யா இவங்க 2 பேரும் இருக்காங்க. ஸோ 2 நாடுக்கும் போர் நடக்குது. போர்ல இந்தியா, பங்களாதேஷ் அண்ட் ரஷ்யா இந்த 3 கூட்டணிகளும் வின் பண்ணுது டிசம்பர் மாசம். ஸோ 1971 டிசம்பர்ல இருந்து பங்களாதேஷ் ஒரு தனி நாடா மாறுது. அண்ட் இந்த நாட்ல முதல் பிரதமரா மாறுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஷேக் முஜிபுர் ரஹ்மான். இந்த ஷேக் முஜிபுர் ரஹ்மான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிரதமரா இருந்து நாட்ட விட்டு வெளியேறி இருக்காங்களே ஷேக் ஹசீனா இவங்களுடைய அப்பா. அண்ட் ஷேக் ஹசீனாவோட அப்பா அண்ட் ஷேக் ஹசீனாவோட ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே 1975ல ஒரு ராணுவ சதியால கொல்லப்படுது. ஒட்டுமொத்த குடும்பமும் கொல்லப்பட்டாலும், அதிலிருந்து ஷேக் ஹசீனா அண்ட் அவங்களுடைய சிஸ்டர் மட்டும் தப்பிச்சு பொழைக்கிறாங்க. அண்ட் இவங்க 2 பேரும் அந்த ராணுவ சதி நடந்து அந்த கொலை நடக்கும்போது ஃபாரின்ல இருந்ததுனால, இவங்க 2 பேர் மட்டும் அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தில இருந்து உயிர் பிழைச்சு வாழ்றாங்க. ஸோ அதன் பிறகு இந்தியால வந்து தங்குற ஷேக் ஹசீனா திருப்பியும் பங்களாதேஷ்க்கு போறாங்க. அண்ட் பங்களாதேஷ்ல போய் திருப்பியும் எப்படியாவது ஆட்சிய கைப்பிடிக்கணும், எப்படியாவது அதிகாரத்த கைப்பிடிக்கணும் அப்படின்னு இறங்குறாங்க. அப்படி இப்படின்னு போராடி இவங்க நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆகுறாங்க. 2009ல இவங்க ஆட்சியில ஏறுறாங்க. அண்ட் அதன் பிறகு அடுத்தடுத்து பல தேர்தல்ல போட்டியிட்டு வெற்றி பெற்று கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு மேல பிரதமரா இருக்காங்க ஷேக் ஹசீனா. ஸோ இதுதான் விடுதலை போராட்டத்திற்கான கதை. அண்ட் ஷேக் ஹசீனா ஃபேமிலியும் இப்படிதான் இந்த பங்களாதேஷோட ஃப்ரீடம் ஸ்டோரியில கனெக்ட் ஆயிருக்காங்க. ஸோ இப்போ ஷேக் ஹசீனா ஏன் வந்து விடுதலை போராட்ட வீரர்களுக்கு இவ்வளோ முக்கியம் தராங்க? குறிப்பா அவங்களுடைய ஃபேமிலிக்கு ஏன் இப்படி இடஒதுக்கீடு தரணும்னு சொல்றாங்க? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு தெரியுது. ஸோ இந்த மாதிரி ஷேக் ஹசீனா சொல்றதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாம ஷேக் ஹசீனாவுக்கும் இந்தியாவுக்குமான ஒரு தொடர்புன்னு பார்த்தீங்கன்னா, அது ரொம்பவே கனெக்டிவா இருக்கு. இந்தியாவுக்கு ஏதாவது சரக்கு வரணும் அண்ட் அது பங்களாதேஷ் வழியா வரணும் அப்படின்னா, அத ரொம்ப ஈஸியா வந்து ஷேக் ஹசீனா அனுமதிக்கிறாங்க. அண்ட் அவங்க எப்போ பதவி ஏற்றாங்களோ, அப்ப இருந்து இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்குமான உறவு நல்லபடியா இருக்கணும் அப்படிங்கிறதுல ஷேக் ஹசீனா ரொம்பவே தெளிவா இருக்காங்க. அண்ட் இந்தியாவோட ஸ்டாண்ட் வந்து குறிப்பா இந்த இஷ்யூல பங்களாதேஷ் மக்கள் வந்து இவ்வளோ போராட்டத்துல இறங்கியிருக்காங்க. ஷேக் ஹசீனாக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? ஷேக் ஹசீனா பக்கம் நிக்க போறோமா? போராடுற மக்கள் பக்கம் நிக்க போறோமா? அப்படின்னு இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி இருந்துச்சு. பட் இப்போ இவங்க ராஜினாமா பண்ணியிருக்கிறதுனால, நெக்ஸ்ட் வர கவர்மெண்ட்டுக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற முடிவை இந்தியா எடுக்கும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஸோ இந்த இடஒதுக்கீடு தான் மிகப்பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு அப்படின்னு சொன்னாலும், ஷேக் ஹசீனா மேல மக்களுக்கு வந்து ஆரம்பத்துல இருந்தே ஒரு வெறுப்புணர்வு அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கு. அவங்க ஒரு சர்வாதிகாரியா இருந்திருக்காங்க அப்படின்னு தான் மக்கள் திருப்பி திருப்பி சொல்றாங்க. ஸோ அங்க சொல்ற அந்த முழக்கமே பார்த்தீங்கன்னா, 1, 2, 3, 4 ஷேக் ஹசீனா ஒரு சர்வாதிகாரி அப்படின்னு அவங்க லாங்குவேஜ்ல சொல்றாங்க. ஸோ அவங்க திருப்பி திருப்பி இந்த போராட்டத்துல முழக்கமிடுவாங்க இல்லையா? அந்த மாரி அவங்க சொல்றதே ஷேக் ஹசீனா ஒரு சர்வாதிகாரி அப்படிங்கிறது தான். ஸோ இப்படி இருக்கிற ஷேக் ஹசீனாவோட ஃபேமிலி 1971ல இருந்த விடுதலை போராட்டத்துல ஒரு முக்கிய பங்காற்றி இருக்கு அப்படின்னு சொல்லணும். அண்ட் அது மட்டும் இல்லாம 1971ல நடந்த இந்த விடுதலை போராட்டத்துல பங்களாதேஷ் மக்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அங்க வந்து மனித உரிமை மீறல் ரொம்பவே நடந்திருக்குன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 2,00,000த்திற்கும் மேற்பட்ட பெண்கள் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி பல கஷ்டங்கள தாண்டி தான் பங்களாதேஷ் கவர்மெண்ட்டுக்கு அந்த ஃப்ரீடம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. ஸோ இதனாலேயே அந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் ஃபேமிலிக்கு ஏதாவது ஒண்ணு இடஒதுக்கீடா குடுக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட் சைட்ல இருந்து நினைக்கப்படுது. பட் 30% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது அங்க இருக்கிற மக்களாலயும் சரி, குறிப்பா மாணவர்களாலயும் சரி ஏத்துக்க முடியல. ஸோ பங்களாதேஷோடைய அந்த ஃப்ரீடம்க்கு பின்னாடி இவ்ளோ கதை இருந்தாலும், அத மக்களும், மாணவர்களும் ஏத்துக்க தயாரா இல்ல.
ஸோ இப்போ பங்களாதேஷ் கவர்மெண்ட்ட வந்துட்டு ராணுவத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்திருக்கு. குறிப்பா அங்க இருக்கிற ராணுவ தளபதி வக்கர் உச் சல்மான் என்ன சொல்லியிருக்காரு அப்டின்னா, இந்த மாதிரி ஷேக் ஹசீனா இங்கேருந்து போயிட்டாங்க. ஸோ அதனால நீங்க யாரும் போராட்டத்தில ஈடுபட வேண்டாம். அண்ட் இதுக்கு அடுத்து யார் பொறுப்பேற்பாங்க? எந்த அரசு வந்து நீடிக்கும்? அப்டின்னு நாங்க பேசிட்டு இருக்கோம். குறிப்பா எதிர்க்கட்சி தலைவர்கள் கிட்ட பேச்சு நடத்திட்டு இருக்கோம். ஸோ யாரு அடுத்த அரசு அப்டிங்கிறத நாங்க தீர்மானிப்போம் அப்டிங்கிற மாரி ராணுவ தளபதி சொல்லியிருக்காரு. ஸோ இத தொடர்ந்து மக்கள் போராட்டத்திலருந்து இப்போ மீண்டு வருவாங்க. போராட்டத்த எல்லாரும் நிறுத்திருவாங்க அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா, மக்கள் கொண்டாட்டத்தில இறங்கிட்டாங்க. அவங்களுக்கு தேவை இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிற தீர்மானத்த திரும்ப பெறணும். அதையும் திரும்ப பெற்று பல நாட்கள் ஆகியும் ஷேக் ஹசீனா இவங்க வந்து இப்போ நாட்ட விட்டே போயாச்சு. அவங்க இப்ப பிரதமர் கிடையாது அப்படிங்கிறதுனால, மக்கள் எல்லாருமே இயல்பு நிலைக்கு பங்களாதேஷ்ல திரும்புவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நியூஸ எடுக்கும்போது தெரிஞ்சது என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட லாஸ்ட் 5 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து பல நாடுகள்ல இந்த மாதிரி பிரதமர்கள் வந்து அந்த நாட்ட விட்டு வெளியேறி, ராணுவ ஆட்சி வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து லாஸ்ட் 5 இயர்ஸ்ல நடந்த விஷயம். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா, 2019 ஆப்ரிக்கால இதே மாதிரி நடந்திருக்கு. அண்ட் அதே மாதிரி 2020ல ஆப்கானிஸ்தான்லயும் இதே நடந்திருக்கு. அண்ட் 2022ல பாகிஸ்தான்ல நடந்துச்சு. ஸோ இது எல்லாருக்குமே நமக்கு தெரியும். இந்தியாவுக்கு பக்கத்திலேயே இருக்கிற ஒரு கண்ட்ரி. அண்ட் பாகிஸ்தான்ல நடந்தது. அண்ட் அதே மாதிரி 2023ல ஸ்ரீலங்காலயும் இதே நிலைமை தான். ஸோ அங்க இருக்கிற தலைவர் ராஜபக்ஷ அந்த நாட்ட விட்டு வெளியேறினாரு. அங்க இருக்கிற மக்களும் இப்படி தான் வந்து போராட்டத்தில இறங்குனாங்க அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்ப அதையெல்லாம் தொடர்ந்து இப்போ 2024ல பங்களாதேஷ்லயும் இதே நிலைமை வந்திருக்கு. ஸோ அடுத்தடுத்து கடந்த 5 ஆண்டுகள்ல மட்டும் இத்தன நாடுகள்ல வந்து இந்த மாதிரி ராணுவ ஆட்சி நடைமுறைக்கு வந்து அங்க இருக்கிற தலைவர்கள் நாட்ட விட்டு வெளியேறி இருக்காங்க. ஸோ என்னதான் நம்ம வந்து தேர்தல் முறையில தலைவர்கள தேர்ந்தெடுத்தாலும், மக்களுக்கு ஒண்ணா ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா, இந்த மாதிரி அவங்க ஒண்ணு கூடி அந்த ஒட்டுமொத்த அரசையே கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த விஷயங்கள்லாம் எடுத்துக்காட்டு. ஸோ பங்களாதேஷ்ல என்ன நிலைமையில இருந்துட்டுருக்கு அப்படிங்கிறத தெளிவுபடுத்த தான் இந்த வீடியோவ பண்ணேன். அண்ட் இதே மாதிரி இன்னும் பல தகவல்கள தெரிஞ்சுக்க மறக்காம கேர்லி ரிப்போர்ட்ஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்கள சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய். திஸ் இஸ் லோகசுச்சி.